வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரூல்ஸாக போடல, பட் ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க மக்களை, உணவை பற்றி வந்து பேசுகிறீங்க, நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கும், அதனால் பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி ட்ரைபே இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் எல்லா தளத்துலையுமே இருந்தாலும் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி ரகம், அதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்குது. இது இப்படியே இல்லாமல் வளர்ந்துகிட்டே தான் போகுது. இதில் இருக்க நிறை குறைகள் பற்றி தான் வந்து பாரிகள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். இது வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர்னாலையாவது நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் மூலியமா? அவங்களுக்கு பேரே இன்ஃப்ளூயன்சர் தான். அப்புறம் அவங்க சொல்ற கருத்துக்கள் நம்மளும் நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அது வந்து ஃபுட் விஷயத்தெல்லாம் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். சாப்பாடு கடைகள் பலது அவங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க நம்ம கிட்ட. அப்புறம் நிறைய இருக்குங்க. இன்னும் வந்து இப்போ பெண்கள் பார்க்க மாதிரியான விஷயங்கள்லாமே இப்போ புடவையில வியாபாரத்தில் தொடங்கி மேக்கப் வியாபாரம், அது போக நல்ல ஆர்கானிக் பொருட்களை விற்கிற வியாபாரங்கள் எல்லாமே கூட இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்னைக்கு பண்ணுறாங்க. அப்போ ஸோ இது நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமலாம் இல்லை, எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கோம். சப்கான்ஷியஸ் லெவலில் நேரடியாகவே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்லி நம்ம பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பிக்கலாம், யாருக்கும் நெகட்டிவாக பார்க்காம. இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு டக்குன்னு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து அப்படி மாறிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக நீங்கள் டூம் ஸ்க்ராலிங் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் வந்து டிப்ரெஸ்ட் ஆகிடும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாது, மோட்டிவேஷன் குறைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சைக்காலஜிக்கலாக அது வந்து அப்படி இருக்கிறப்போ அதில் இருக்கிற நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடாக நம்மளால சில நேரத்தில் விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்போ குட் சைட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சிங்னா நீங்கள் என்னென்ன துறையெல்லாம் அதிகமாக பார்க்குறீங்க? பேசிக்காக இன்ஸ்டாகிராமோட அல்காரிதத்தை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராமோட அல்காரிதத்தில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன்னு வைங்களேன். இப்போ ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பற்றி ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். அதை பார்த்துட்டு நான் தள்ளும் பொழுது நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேங்கிறது அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும், அது அவங்களோட அல்காரிதத்தில் பதிஞ்சிரும். ஸோ ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டை வச்சு ஒரு விளம்பரம், ஒரு ஆர்கானிக் விவசாயத்தை பற்றியான ஒரு விளம்பரம், இல்லை இயற்கையை பற்றியான விளம்பரங்கள், அது விளம்பரம் இந்த சென்ஸ், அது வீடியோ கண்டென்ட், அந்த ஒரு இயற்கையை பற்றியான கண்டென்ட், ஒரு மலை காடுகளை பற்றியான ஒரு கண்டென்ட்டு, ஒரு விவசாயத்தை பற்றியான ஒரு கண்டென்ட்டு, ஒரு சித்த மருத்துவத்தை பற்றியான ஒரு கண்டென்ட், இதெல்லாம் வந்து இப்போ பாரிசாலன் பார்த்துக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி அது பதிவாயிட்டே இருக்கும். இது பதிவாகும்போது என்ன ஆகும்னா, அது அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வேற யாராவது பண்ணாங்கன்னா எனக்கு அது அதிகமாக புஷ் பண்ணுது. ஸோ பேசிக்காக நான் இப்போ பாருங்க, இன்ஸ்டாகிராமில் நான் உட்காந்துட்டு இந்த பேர்ட் வாட்சிங் வீடியோஸ்லாம் நிறைய வரும். அதாவது இந்த பறவையை பற்றிலாம் ஒருத்தர்லாம் வீடியோ கேமரா வச்சுட்டு பேசுகிறேன், பேர்லாம் கூட தெரியாது ஏன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரிய வகை பறவை, இது வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த இடத்துல பார்க்கலாம்னு சொல்லுவோம், அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அவரோட நான் பார்க்குறேன் அப்படின்னா அடுத்து நான் ஸ்க்ரால் பண்ணி தள்ளும் பொழுது அடுத்த 2வது ரீல் 3வது ரீல் அவரோட இன்னொரு வீடியோ வரும், அதையும் நான் முழுசாக பார்க்குறேன். அடுத்து 2 தள்ளுனா அவரோட இன்னொன்று வரும். இதை நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த கடைசியில் அவரோட ரீல் எல்லாமே வந்துடும், நமக்கு வந்துகிட்டே இருக்கும், அடிக்கடி வரும். அதே போல் இப்போ ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டுருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு கண்டென்ட் அவர் போடுறாரு, எப்படி மேட்டு பற்றி போடணும் என்னென்னலாம் போடுறாருன்னா நான் பார்க்குறேன். அதே மாடி தோட்ட வீடியோஸ்க்கு கண்டென்ட் போடுறாங்கன்னா நான் பார்க்குறேன்னா எனக்கு அது அதிகமாக கொண்டு வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம எந்த கண்டென்ட்டை வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோமோ அந்த கண்டென்ட் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு பபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட உலகமாக அது மாறுது. இது ஒரு விதத்தில் பாசிட்டிவ். ஏன்னா பாசிட்டிவான விஷயத்தை நான் பார்க்கும்போது அது எனக்கு பாசிட்டிவ். நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன். நண்பர் ஒருத்தர் பாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப அட்டுழியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரீல்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சாரு. அதாவது தப்பான ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறாரு. அதை நான் ஒன்று பார்க்குறேன். பார்த்துட்டு என்னடா இவ்வளோ அசிங்கமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறோம். அப்புறம் அது மாதிரி அனுப்புறதை பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஆபாசமா அந்த பெண்கள் ஆடுறது, அப்புறம் அந்த அசிங்கமா பேசுறது, ரெட்டை அர்த்தத்தில் பேசுற ரீல்ஸ், இதெல்லாம் அனுப்பி இவங்களை ஏதாவது சொல்லுங்க, இவங்களை ஏதாவது திட்டுங்கலாம் எனக்கு அனுப்புவாங்கல்ல. அதெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதையும் அல்காரத்துல இருந்து உட்காருது. அது அல்காரத்துல வந்து உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அவங்க ரீல்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க பபுளுக்குள்ள நான் போறேன். அப்போ அவங்க பபுளுக்குள்ள நான் போகும்போது எனக்கு உலகமே இருட்டாகுது, வேற மாதிரி இருக்கு, டிப்ரெஸ் ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் வருது. அசிங்கமா பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க, கெட்ட வார்த்தையில பாட்டு பாடுறாங்க, பெண்களை தப்பா பேசி வீடியோ பேசி வச்சிருக்கானுங்க. அப்புறம் ரொம்ப கொச்சையான வீடியோஸ்லாம் வருது. இதுவும் இன்ஸ்டாகிராமுக்குள்ள இருக்கு. அப்போ இது இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து டோன்ட் ரெக்கமெண்ட் மீ நம்ம ஒவ்வொரு முறையும் கொடுக்கும். அப்படி கொடுக்காம இருந்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. அப்படி அது வருதுன்னா நமக்கு டிப்ரெஷன் அதிகமாயிரும். நமக்கு பிடிச்ச வீடியோஸ் வரும்போது நமக்கு டிப்ரெஷன் வராது. நமக்கு பிடிக்காத கருத்து கொண்ட வீடியோஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குன்னா டோன்ட் ரெக்கமெண்ட் மீன்னு மெனக்கிட்டு கொடுத்தா மட்டும்தான் அல்காரிதத்தில் அது வேண்டாம் அப்படின்னு போய் நிற்கும். பட் இது இந்த அதர் ஃபேஸ் ஆஃப் த இன்ஸ்டாகிராம்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அது நமக்கு உண்மையிலேயே சமூகத்தை சார்ந்த ஒரு பெரிய அவநம்பிக்கையும் பிரச்சனையும் உருவாக்குது. ஹியூமனிட்டி மேலேயே ஒரு பெரிய அவநம்பிக்கை. இல்லை நான் இன்னும் சொல்கிறேங்க. இப்போ நான் பேசிக்காக சொல்கிறேன்,
ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கொச்சையான சமூகம். இந்த ட்விட்டர்ல எல்லாம் போனால் சில ஐடிகள் வந்து ஆபாசத்தை நான் பார்க்குறேன். ஒரு பிரபலமான யூடியூப்பில் ஒரு ஒரு பொண்ணு தான், அவங்க நம்மளெல்லாம் சின்ன வயசு பொண்ணாக தான் இருப்பாங்க. அவங்களோட ஃபோட்டோவை எடுத்து அசிங்கமாக மார்க் பண்ணி ட்விட்டரில் போட்டுட்ருக்கான் ஒருத்தன். ஓகேவா? நான் சரி அந்த கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்த்தேன். ஒரு கமெண்ட் கூட, ஒரு ட்வீட்ஸ் கூட ஒரு பொண்ணை வந்து இப்படி மார்க் பண்ணி ஃபோட்டோ போடுறது தப்புன்னு ஒருத்தன் கூட சொல்லி, இத்தனைக்கும் ஒரு ஃபேமஸான யூடியூபர். எனக்கு மனசு கேட்கல, இதை வேற யாரா ரேண்டமாக இருந்தால் விட்டுருப்பேன். நான் ஒரு பெரிய யூடியூபர் அவங்களோட ஒய்ஃப் எடுத்து இது மாதிரி போட்டிருந்தாங்க. நானும் கமெண்ட்ஸில் போய் பார்த்தேன். நான் கமெண்ட் போட போனேன். இப்போ மற்ற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா நீங்கள் சொன்ன அசிங்கமாக இருந்துச்சு. நான் ஒரு அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணி அதை எடுக்கிறீங்களா இல்லையா அப்படி. ஏன்னா ஒரு தெரிஞ்ச ஒருத்தங்களோட ஒய்ஃபு அப்படி போட்டு பேசிட்டாங்கன்னா அது வந்து எப்படா இப்படி பண்ணுறீங்கன்னு தோணுது. பார்க்குறேன் ஒருத்தம் கூட. ரெண்டாவது அந்த ஃபோட்டோ லைக் பண்ண எத்தனை பேர் தெரியுமா? 1500 சம்திங் லைக்ஸு. 1500 சம்திங் லைக்ஸு. அந்த 1500 பேரோட உளவியல் என்ன? எப்படி இருந்தாலும் மனுஷன் தானே. ரீட்வீட்ஸ் அவ்வளோ கிடக்கு. அப்படியே ஒரு உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல, அவங்களோட பேசுறது தப்பு சரி, இதெல்லாம் ரெண்டாவதுடா. அந்த பொண்ணை அசிங்கமாக ஒரு மார்க் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஒருத்தன் போடுறான், ஒருத்தன் கூட அதை வந்து தப்புன்னு கமெண்ட்டும் பண்ணலை, போட்டு அசிங்கமாக போட்டு எழுதி வச்சிருக்கானுங்க கீழே. இவனுங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், எதிர் வீட்டுக்காரன் ஒருத்தர் இருப்பான், நம்ம ஊர்க்காரன் 2 பேர் இருப்பான். அதில் சமூகத்தில் கலந்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணை பார்த்த அப்பாவா ஒருத்தர் இருக்கானா எப்படி இருக்கும்? பதட்டமாக இருக்கும். என்னடா நடக்குதுங்க? ஸோ எனக்கு இது என்ன, இது தேனோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்வலில் நேற்று ஸ்பைடர்மேன் போய் பார்த்துட்டு இருந்தீங்க. தேனோஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எல்லாரையும் அழிச்சிடலாமாங்கிற ஒரு கோவம் வருதுங்க நமக்கு. நீ வந்து தட்டி கேட்கணும்லாம் இல்லை, குறைஞ்சபட்சம் இது தவறு அப்படிங்கிறத நீ ஒரு போஸ்ட் போடலாம், எழுதலாம், இது பண்ணலாம். அது ஒருத்தவங்களுமே பண்ணல. அப்போ அந்த அந்த ஐடியெலாம் வந்து பார்த்தா அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கானுங்க. 5000 பேர் 10,000 பேர் அந்த அந்த ஆபாஸ் ஐடிகளை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கானுங்க. யார் இவனுங்க? இவங்கெல்லாம் சமூகத்தில் இவங்கனால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை இருக்கும்? நான் ஒன்று சொல்கிறேன். ஹிட்லர் ஒரு வேலையை பண்ணுவாப்புல, சமூகத்தில் வேலை செய்யாமல் இருக்கிற ஆட்கள்லாம் தாங்க வாங்க நான் வேலை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுவாரு. எல்லாரும் அது சம்பளம் கொடுக்குறேன், வேலை இல்லாமல் இருக்கிறது சும்மா சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுவாரு. எல்லாரும் எல்லாம் போவாங்க, கப்பலில் கூட்டிகிட்டு போயிட்டு வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனால் போட்டு எல்லாரும் போட்டு சொல்லுவாங்க. ஒரு கதை, இது உண்மையா பொய்யா இல்லை வந்து கன்ஸ்பிரசி கிளப்பிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் இது வந்து ஹிட்லரோட வச்சு அசோசியேட்னு சொல்லுவாங்க ஒரு கதை. அந்த மாதிரி பண்ணணும் போல. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் எப்படியாவது ஒன்றா ட்ராப் பண்ணி தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது போட்டு கவுத்துட்ருணும் கப்பலை. யாரா நீங்கள்? இவ்வளோ ஒரு இழிவான புத்தி, இழிவான சிந்தனை இருக்கானுங்க உள்ள. இன்ஸ்டாகிராம்லையும் இருக்கானுங்க, ட்விட்டர்லையும் இருக்கானுங்க, எல்லாத்துலேயும் இருக்கானுங்க. இன்ஸ்டாவில் போய் பார்க்கும்போதெல்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கானுங்க. கண்டென்ட் கிரியேட் பண்ணுறானுங்க, அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் பேசி, அறிவுறுக்கத்தக்க விஷயங்களை பேசி, கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறானுங்க கெட்ட வார்த்தை பேசுறதுலாம். ஒரு பொண்ணை வந்து தமிழ் சார்ந்து தான் பேசிட்டு அலையும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு எதிராக பேசுகிற பொண்ணு. ஆனால் தமிழ் சார்ந்து தன்னை வந்து பெரிய ஒரு பேசுகிற மாதிரி அந்த தமிழ் மொழியை திராவிட மொழி அது இதெல்லாம் சொல்லிட்டு திராவிட மொழி குடும்பம் அப்படின்ட்டு பேசிட்டு வந்த பிள்ளை. சரி, அது அவங்க கருத்து, அவங்க சொல்கிறாங்க, அதில் நமக்கு உடன்பாடு இல்லை. சரி, அவங்க கருத்து சொல்லட்டும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு கண்டுக்காம தான் இருக்கிறோம். இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஒரு ரீலு, அதில் ஒரு அந்த ஓல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அதுக்கு அடுத்து இன்னொரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த கெட்ட வார்த்தையை பேசிட்டு போகிறாங்க. ஏன்? எப்படி இது என்ன நாகரிகம்? என்ன மாதிரியான ஒரு இது இப்படி பேசுறது தப்புன்னே இவங்களுக்கு தெரியாதா? அப்படியே முகம் சுளிக்கும். அந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பி இது பாரு, இது என்ன இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. இது என்ன, இந்த பொண்ணு வந்து எதுக்கு இவ்வளோ தமிழ் சமூகத்தில் இந்த பிள்ளைக்கு வெறுப்பு? அது யாரை சொல்கிறாங்கன்னா, தமிழ் சமூகத்துக்கு பெருமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை போட்டு, கேவலமான வார்த்தையை போட்டு, நானே எதிர்பார்க்கல அந்த புள்ள அப்படி பேசணும். சத்தியமாக எதிர்பார்க்கல. சரி, ஏன்னா எதிர்கருத்து நான் இப்போ சொல்கிறேங்க, மாற்று சித்தாந்தம் எதிர்கருத்து கொண்டவர்கள் நமக்கு எதிரிகளே இல்லை. அவங்களோட கருத்துக்கு அவங்க உண்மையாக இருந்து பேசுகிறாங்க, நம்ம கருத்துக்கு உண்மையாக இருந்து பேசுகிறோம். அந்த நாகரிகமான விவாதங்கள், அதுக்கு நம்ம என்றைக்குமே தயாராக இருக்கணும், என்றைக்குமே வரவேற்கணும். அதுக்கு நான் எப்பவும் தயாராகவும் இருப்பேன். சரியா?
விவாதத்திற்கு தயாராகவே இல்லாம சில பேர்லாம் வந்து உட்காந்துட்டு கம்பு சுத்திட்டு இருப்பாங்க. இதை பேசியிருக்கலாம், அதை பேசாமல் ஏன் வந்தோம் அப்படின்னு. அப்ப நீ போய் பேசுடா, அது எப்படி? இப்போ கூட யாரும் ஒன்று பூட்டியா வச்சிருக்காங்க. நான் பல முறை சொல்லிட்டேன், அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியை நான் சொல்லி அந்த கட்சியில என் கூட விவாதம் பண்றதுக்கு தயாரா இருந்தா யாராவது ஒருத்தங்க கட்சி சார்பா வாங்க, என் கருத்து சரியா உங்க கருத்து சரியான விவாதிச்சு பார்த்துருவோம்னு நான் கூப்பிட்டுருக்கேன். பல முறை கூடும்போதெல்லாம் போயிட்டு கதவை சாதிட்டு உள்ள உட்காந்து கதையிட்டு இருந்தவனுங்க இப்போ உட்காந்து அப்படியே ஆடிட்டு வராங்க. யாருங்க? சங்கிக்கு ஆதரவா வராங்க. இவங்கள சங்கின்னு சொல்றதா? எல்லா பக்கமும் வாய் வைக்கிறானுங்க. நமக்கு என்ன புரியல. இந்த பக்கமும் வாய் வைக்கிறாங்க, நம்மளை எதிர்க்கிறதா எல்லா பக்கமும் வாய் வைக்கிறது. ஏன்னா இது திமுகவும் சாப்பிட்டுக்கிறேன் நான், சரி ஓகே, பிஜேபியும் சாப்பிட்டுக்கிறேன் நான். ஐயா என்னடா இவன் இதெல்லாம் திங்கிறான். சரி விடு, ஏதோ எதிர்த்து வளரணும்னு ஆசைப்படுற, வளர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு அவங்க என்ன பார்த்தா. ஏதோ வளரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன், உன்னை வளரவே விடமாட்டாங்க அங்க. நீ யாருக்கு எதுக்கு நீ ஆசைப்படுற? நீ உண்மையாவே வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் தேசியம் மட்டும் பேசு. யாருமே எந்த கொம்பனுமே உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அவதூறு பேசிக்கிட்டு ஆர்காசம் அடைந்து சுத்திட்டு இருப்பானுங்க ஒழிய உன் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. ஆனா என்னைக்கு நீ சொம்படிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே உன்னை ஒரு சொம்படியாக தான் பார்ப்பானுங்களே ஒழிய, உன்னை ஒரு அடிமையாக தான் பார்ப்பானுங்களே ஒழிய, உன்னை என்னைக்குமே ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாக யாருமே பார்க்க மாட்டான். இவ்வளோதான் விஷயம். இதை சொன்னா அது புரிய மாட்டேங்குது. காலத்துக்கும் உட்காந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காப்புல. மனசை சுத்தமா வச்சுக்கோங்க. இவர் சொல்லுவார்ல, தம்பி மனசு சுத்தமா வச்சுக்கோங்க, மனசு சுத்தமா வச்சுக்கோங்க, நல்லது நடக்கும். அவ்வளவுதான் விஷயம். ரைட். ஸோ இந்த ஹோல் ஆப்பே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்ச்சிக்காக தயாரிக்கப்பட்டது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து போட்டோஸ் வச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரீல்ஸ், நான் என்ன காட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா விதமான பீப்புளும் இருந்தாங்க. ஆனா ஃபுட் ரிவ்யூவர், டிராவல் பிளாகர், டிக்டாக் டிப்பி அடிச்சானுங்க, இன்ஸ்டா. பட் அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சது இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் தான். அது நீங்க ஒத்துப்பீங்க இல்லையா? சோ இது வந்து ஈஸியா எந்த விஷயத்தினாலும் நம்மளையோ இல்ல ஒரு ப்ராடக்டையோ இல்ல ஒரு விஷயத்தையோ மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு நல்ல டிசைன் பண்ணப்பட்ட ஒரு தளமா. குட்டி விளம்பரம். அதாவது அதோட இன்ஸ்டாவில் வீடியோஸே வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் தான். ரீல்ஸ் மட்டும்தான் வீடியோ, வேற வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் இல்ல. ஸோ ரீல்ஸா தான் அது வருது. அப்போ ரீல்ஸாக வருதுன்னா அதோடைய லைஃப் டைம் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமா, ஒரு 60 நிமிஷம், அதாவது 60 செகண்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ 60 செகண்டுக்குள்ளங்கிறது அது விளம்பரத்துக்கான ஃபார்மெட் தான். அது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஆமாம், அந்த ஒரு கமர்ஷியல் பிரேக் மாதிரியான ஃபார்மெட் தான். இதில் அவனும் கமர்ஷியல் பிரேக் கொடுப்பான். இதில் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்களும் கிட்டத்தட்ட நிறைய கமர்ஷியலைஸ்டு ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணுறது, இது பண்ணுறது, இதில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம்ங்கிறது ஒரு மார்க்கெட் மாதிரி. அதுதான் விஷயம், மார்க்கெட் பிளேஸ். ஆமா, இந்த டிக்டாக் இருந்த காலகட்டத்தில் டிக்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. டிக்டாக் அப்படின்னா என்ன? டிக்டாக், அது ஒரு செகண்ட்ஸ்ல அது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது சைனீஸ் ஆப்பு, அதுவும் தப்பான ஒரு விஷயம் தான். அது அதுல நியாயப்படுத்தலாம் எதுவும் இல்லை, ரொம்ப தப்பா நிறைய இருக்கும் அதுல. ஸோ அந்த டிக்டாக்கோடைய வளர்ச்சி வந்து இந்தியாவிலாம் பயங்கரமா வளருது. அப்போ என்ன பண்றாங்க இவங்க, பிளான் பண்ணிட்டு டிக்டாக்கை பேன் பண்ணுவோம், பேன் பண்ணிட்டு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க கண்ட்ரி எல்லாத்துலையும் நம்ம கொண்டு வருவோம். ஸோ இன்ஸ்டாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்சருங்கிறதும் அது வருதா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கரெக்டானா அதுக்கு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஒரு பேர் வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அதில் இருக்காங்க. நிறைய நல்லா நான் சொல்கிறேன், நல்லதை இப்போ பண்ணக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ நம்ம நண்பர் கோகுல்நாத்னு ஒருத்தர் இருக்கார்ல, இப்போ லேர்ன் தமிழ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி லேர்ன் தமிழ் ஹிஸ்ட்ரி பேஜ் வச்சிருப்பாரு. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தூய தமிழ் வார்த்தைகள் என்னென்ன, ஆங்கில வார்த்தைக்கு நம்ம நிறைய தப்பாக பயன்படுத்துகிற சில தமிழ் நினைச்சே பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் வந்து தூய தமிழாக இருக்காது. அப்போ அந்த தூய தமிழ் வார்த்தை அதுக்கு என்ன அப்படிங்கிறதுலாம் அவர் எடுத்து கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அது பண்ணுவார். அது போக அப்புறம் சமூகம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி நல்லது பேசக்கூடிய நபர்களும் உண்டு. இல்லை எனக்கு வந்து சும்மா வந்து இதில் ரெவன்யூ வரணும், இதில் வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் ஏறணும் அப்படிங்கிற பேரில் பெண்கள் ஆண்கள் தவறான விஷயங்களை செய்கிறவங்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட இது ஒரு பெரிய சர்ச்சையாகவும் இப்போ மாறி நிற்கிது. அது உங்களுக்கே தெரியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வரனால இப்போ என்னன்னா, பெண்கள் எல்லாம் உடம்பை காட்டி ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது, சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வர வைக்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்கன்னா நான் ஆபாசமாக பார்க்கலான்னு சொல்லி ஆண்களோட அந்த வக்ர புத்தியை வந்து தனக்கு சாதகமாக பணத்துக்காக நான் பயன்படுத்துறதுன்னு போகும் பொழுது ஒட்டுமொத்த பெண்மைக்குமே ஒரு இழுக்காக அது அமையுது. பெண்களோட குணத்திற்கு அது ஒரு பெரிய இழுக்க அமையும். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப தப்பான ஒரு சொசைட்டியை உருவாக்கிடும். அது வந்து ஒரு மேஜர் ஃப்ளா இன்ஸ்டாவில். சப்ஸ்கிரிப்ஷன் கான்செப்டில் இன்ஸ்டாவில் போகிறது வந்து ஒரு மேஜர் ஃப்ளா. பெண்கள் வந்து அது பேசிக்காக என்னென்னா, டிக்டாக்கை பார்த்து டிப்பி அடித்த இன்ஸ்டா, அடுத்து அது என்ன சொல்லுவாங்க, ஒன்லி ஃபேன்ஸ், அதை அப்படியே டிப்பி அடிச்சிருக்காங்க. வேற என்ன, ஒன்லி ஃபேன்ஸ் பார்த்து அப்படியே டிப்பி. அப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போய் நிற்கும்? எப்படி நீங்க யூடியூப் லைவ்ல அந்த செக்ஸை உள்ள புகுத்துறாங்களோ அதே மாதிரி ஒரே கான்செப்ட் தான். இது எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். இதுல எல்லாத்துலயுமே சைமல்டேனியஸா இது மாறி நடந்துட்டு இருக்கு.
இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்ரு நம்ம வந்து ஒரு 2 வருஷமா வேற ஆப்ஸ்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ இன்ஸ்டாவில் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இன்ஸ்டான்றது ஒரு நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு சோஷியல் மீடியா மாதிரி இருக்கா. இதில் நடுவில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் அதிர்ச்சியில் அப்படியே என்னடா இது அப்படின்னு. என்னாச்சு? ஒரு முன்னாள் நடிகை, இன்னொரு முன்னாள் நடிகை, 2 வயதான முன்னாள் நடிகையும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு முன்னாள் நடிகை வந்து ஆபாச மலையாள படங்கள் நடித்தவர், இன்னொரு முன்னாள் நடிகை வந்து படங்கள்ல ஆபாசமாக நடித்தவர். புரியுதா? இவங்க ஆபாச படத்தில் நடித்தவர், இவங்க படங்களில் ஆபாசமாக நடித்தவர். இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஆன்லைனில் விபச்சாரம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்க? இந்த புண்ணியவதி கேட்குறாங்க. இந்த புண்ணியவதி கேட்கறதுக்கு அந்த பத்தினி தாய் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்தினி தாயின்னு சொல்லக்கூடாது, அது சில தெய்வங்களை கேவலப்படுத்துற மாதிரி. இந்த நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப ஒரு க்ளோஸ்டான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரேன், நான் யாராவது ஒருத்தர் எனக்கு கிஸ் பண்ணிட்டா கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லுவேன். நான் கேவலமாக இருக்குங்க. அருவருப்பாக இருக்குது எங்களுக்குலாம் உங்களெல்லாம் பார்க்குறக்கு. பேசிக்காக சொல்கிறேன், அருவருப்பாக இருக்குது. என்ன வயசாது உங்களுக்குலாம்? ஏதாவது புத்தி வருதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பணம் தான் பாரு. இதான் பணம்னா என்ன, பணமாக கூட மாறதுக்கு தயாராக இருப்பாங்க போல. பணம்னா பணமானா பணம் போ. அந்த ஒரு லாஜிக்கில் வந்து எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க, நியாயப்படுத்த. அவங்களுக்கு புரியுதா இல்லையா? அது அப்படி மைண்ட் செட்டு கிட்ட கொண்டு வராங்க. இப்போ சில பேருக்கு திறமை இருக்கு, சம்பாதிக்கிறாங்க. எனக்கு புரியல. இதைத்தானே நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். டே, உங்களை அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான், உங்களை எல்லாரையும் நாசம் பண்றான், குடும்ப வாழ்க்கையை அழிக்க பார்க்கறான், அதெல்லாம் அஜெண்டாவே உட்காந்து பிளான் பண்ணி போயிட்டு இருக்கான் தானே சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு புரியாமலாம் கிடையாது. இதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். பல வருஷம் இதெல்லாம் நான் 2013 சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் படிப்படியா குடும்ப வாழ்க்கையை அழிப்பதற்கான வழிமுறைகள் அத்தனையும் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்கு வந்து அவன் ஒரு இதுல யார் போய் ஏமாறுறது? பெண்கள், ஆண்கள் எல்லாம் போய் ஏமாந்துட்டு சிறுபுத்திக்காரன் அத்தனை பேரும் போய் ஏமாறுறான். சப்ஸ்கிரிப்ஷன் போறான்னா போய் காசு கொடுக்குறாங்க. எந்த நாய்? இந்த ஆம்பளை நாய் தானே. இந்த ஆம்பளை நாய் ஒழுங்கா இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை நாய் ஒழுங்கா இருக்கும்ல. எல்லாம் ஏன்னா இப்படி நாயோட மோசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அருவருப்பா இருக்குங்க. இவங்க இதுதான் பார்த்தா ரொம்ப அருவருக்கத்தக்க வாழ்க்கையை வாழ்றாங்க. ஒரு டீசென்சி கிடையாது, ஒரு மேனரிசம் இல்லை, ஒரு இது இல்லை, ஒரு டிக்னிட்டி கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலாம். அவ்வளோ அசிங்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த அம்மா வந்து சொல்லுது, எனக்கு நல்ல குடும்பத்துலேருந்து வந்தேன் நான். நீலாம் நல்ல குடும்பம்னா அப்புறம் நாங்களாம் என்ன குடும்பம்? எரிச்சலாகுதா இல்லையா? ஸோ பேசிக்காக அது என்னன்னா, அது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுதுங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, முடி கொட்டுது. இவங்கனாலே நம்ம வழுக்கையாயிடுவோம் போல. இல்லை என்னன்னா, இப்போ நீங்கள் ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி தளங்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து போயிட்டு அவங்க வந்து ஒரு ஆன்லைனில் இது மாதிரி மாறுறாங்க. பெரிய ஸ்டெப்பு, பெரிய சாரத்தை ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டெப்னா அதுக்கு நான் போக போறேன்ற தவறான வழிக்குள்ள போறாங்க. பட் இன்ஸ்டாகிராம் நம்ம ஃபேமிலி அதுதான் இல்ல பிரதர். நான் என்ன சொல்றேன், ரொம்ப நீங்க என்ன சொல்றீங்க, அந்த ஆப்ல அதை கொண்டு வந்து வைக்கலாம். அதாவது ஒன்லி ஃபேன் ஆப்பும் அது வந்து அப்படியே நியூடிட்டி, இது வந்து பார்ஷியல் நியூடிட்டி. அதான் நான் ஏன் சொல்றேன், வீட்டுக்குள்ள டிவி இருக்கு, நம்ம போயிட்டு ஒரு ஆபாச படத்தை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போறோம். வீட்டுக்குள்ள டிவியில வர நிகழ்ச்சியே ஆபாச படம் வந்தா குழந்தைங்க கண்ணில் படுன்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு நார்மலைஸ்டான இது குழந்தைங்கலாம் யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று பக்கத்துலேயே இருக்கு, டைம் பாம் மாதிரி. ஸோ பெரும்பான்மையான பெண் குழந்தைங்களுக்கு ஈஸியாக போயிட்டு நான் சப்ஸ்கிரிப்ஷன் இது பண்ணி இது மாதிரி பண்ணணும், அதெல்லாம் இன்னும் நான் அந்த ரூட்டுக்கு போயிடும்ல. குறிப்பாக பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே இது பொருந்தும். இது என்னன்னா, ஒரு நமக்கு எவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கங்கிறது முக்கியமே கிடையாது. ஃபாலோ பண்ணுறவங்க எத்தகைய மனிதர்கள்னு பார்க்கணும். புரியுதா? ஆனால் சும்மா வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோவர்ஸுங்கிறது ஒரு நம்பர்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த நம்பர் எப்படி உங்களை பார்க்குறாங்க? இப்போ என்ன ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தமிழ் தேசியவாதிப்பா, தமிழ் தேசியவாதி இவர் சொல்கிற கருத்துன்னு இன்னொரு எப்படி ஃபாலோ பண்ணுவானுங்கன்னா, இவன் நமக்கு ஆகாதவன், இவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவான். ஸோ ஃபாலோவர்ஸில் எனக்கு பாசிட்டிவாக நம்பக்கூடிய நபர்களும் இருப்பாங்க, எதிர்க்கக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே அரசியல் சார்ந்து தான் இருப்பாங்க. அரசியல் ரீதியாக என்னை எதிர்ப்பவர்கள், அரசியல் ரீதியாக என்னை ஆதரிப்பவர்கள் என்னோட ஃபாலோவர்ஸாக இருப்பாங்க. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே எனக்கானவர்கள் நான் சொல்ல மாட்டேன். அரசியல் ரீதியாக இவர் சொல்கிறதுல என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு வரவங்க. பட் ஒரு டிக்னிட்டி இருக்கும். ஆனால் இந்த பெண்கள்லாம் அந்த ஃபாலோவர்ஸ் ஏற்றுறீங்களே, உங்களை ஃபாலோ பண்ணுறவங்கள என்ன அந்த ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபாலோவர்ஸை நம்பி நான் வந்து ஒரு டிபேட்டுக்கு போகலாம், ஒரு நட்பு சந்திக்கலாம், இந்த ஃபாலோவர்ஸ்கிட்ட நான் ஒரு கூட்டத்தை நடத்தி பேசலாம், என் ஃபாலோவர்ஸ்லாம் என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? விருப்பம் இருக்கவங்க வருவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்கணுங்கிறவங்களும் வந்து கேள்வி கேட்பாங்க, அது வேறு விஷயம். இந்த பெண்கள்லாம் வந்து என்னை ஃபாலோவர் பண்ண நினைக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட முடியும் அவங்களால? ஏன் ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பாருங்களேன், உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பாருங்களேன். கேங்வாரா? ப்ராப்பர் போலீஸ் சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் கேங் ரேப்பாக கூட மாறும்.
நான் டீசெண்டாக சொன்னேன். இதுவும் நம்ம டீசெண்டாக தான் சொல்கிறோம். அவ்வளோ கேவலமான ஒரு கூட்டமாக பெண்களை ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்படி தான் இருக்கானுங்க. அப்போ இது வந்து நம்ம தப்பு. இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தவறை வந்து பெண்கள் வந்து திருத்தி கொண்டு தான் செயல்படணும். இதை அவங்க செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே ஆபத்து. ஏன்னா அங்கே ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் ஆபத்தானவர்கள் தான். வக்கரமான நரி மாதிரி ஒண்ணு பார்த்துட்டு ஆமாம். இருக்கான். இதில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருக்க பெண்கள் சொல்லவே தேவையில்லை. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு அதில் வந்து அவுத்து காமிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் இருக்க பெண்கள் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பேர் என்ன தெரியுமா? விபச்சாரி. வேறு எதுவும் கிடையாது. நீ ஒரு விபச்சாரி, டிஜிட்டல் விபச்சாரி, ஆன்லைன் விபச்சாரி. இதை மண்டையில் ஏற்றிக்கோ. நீ நினைக்கிற நான் க்ளீவேஜ் தானே காட்டுறேன் அப்படின்னா நீ ஒரு ஆன்லைன் விபச்சாரி. இப்போ இது டிஜிட்டலில் காட்டுறதுனால உனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்து நான் இங்கே வந்தீங்கன்னா என் க்ளீவேஜை பார்த்துட்டு போகலான்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. இது என்ன சொல்லுவீங்க? இது விபச்சாரம் தானே. நான் சொல்கிறேன், நீ விபச்சாரி. ஸோ இந்த பப்ளிக் சேமிங்கை நம்ம இனிமேல் பண்ண கற்றுக்கணும். அது ஆன்லைன் அபியூஸ்ன்றுவாங்களே. இல்லை, பப்ளிக் ஷேமிங் தேவைங்க. பப்ளிக் ஷேமிங் இல்லாமல் போனது தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாக வந்து ரைச்சஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். இது இப்போ நமக்கு இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கடந்து போக 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 நாளைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை கூட இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்கள் வீட்டு பிள்ளை நாளைக்கு க்ளீவேஜை காட்டுறதுக்கு உட்காரும், தொப்புல காட்ட உட்காரும், பின்னலகை காட்டுறேன்ட்டு உட்காரும். நடக்கும். இது நீ எதிர்த்து பேசாமல் போனீங்கன்னா இந்த உளவியல், ஏன்னா பெண்களுக்கு வந்து இது வந்து ஈஸி மணி, காசு வருது, ஃபாலோவர்ஸ், ஃபேம். 1000 பேருங்க, 100 ரூபாங்க, என்னாச்சு? எங்கே போய் நிற்கிது காசு? ஒரு அமௌண்ட்டு போதும். இன்னும் நான் வேணா ஒரு 5-6 ஃபோட்டோஸு அசிங்கமாக போட போகிறேன், அவ்வளோதானே. ஃபாலோவரும் ஏறுது, காசும் வருது. நல்ல தொழிலாக இருக்கே. விபச்சாரம் நல்ல தொழில் தான் பேசிக்காக. பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க விற்கிற ஒரே பொருள் என்ன? அவங்களோட வாழ்க்கை, அவ்வளோதான். அவங்களோட வாழ்க்கையை நீங்கள் விற்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சத்தியமாக இருக்காது. உங்கள் வயதில் குழந்தையாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அந்த வாழ்க்கை சத்தியமாக நல்லா இருக்காது. ஆக்சுவலாக போன ஜென்மத்தில் என்னென்னலாம் யாரோ பாவம் பண்ணியிருந்தா அந்த பாவப்பட்ட சிசுக்கள் தான் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா பேசிக்காக அந்த உங்கள் வயிற்றில் கருவுற்று குழந்தையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒட்டுமொத்த சமூகத்துடைய வெறுப்புக்கும் உள்ளாக்கப்படுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போது அவன் கூட படிக்கிறவன்லேருந்து அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவன் உளவியலில் சிதைவடைஞ்சு குழம்பி, அதில் எவனா ஒருத்தர் 2 பேர் நல்லவனா போயிடலாம். ஆனால் பெரும்பான்மையானவன் வாழ்க்கையை தொலைப்பான். இவங்களுக்கு பிறக்கிற அடுத்த குழந்தைகள் நான் சொல்கிறேன். இந்த குழந்தைய வச்சுக்கிட்டுலாம் இன்றைக்கி இந்த தம்பதிகளாலாம் சில பேர் குடும்பமாக இந்த தொழில் இது ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. காசுங்க, காசு பணம்னு வந்துருச்சுன்னா பணமாக இருக்க கூட தயாராக இருக்கானுங்க. இவ்வளோதான் விஷயம். சரி, பணம் ஓகேங்க. அது ஒரு லேடி டேரக்டாக போய் பண்ணுறாங்கன்னா ஓகே. ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்டே அதை அலோவ் பண்ணுறாரு அப்படின்றப்ப அவருக்குலாம் வெக்கமாகவே இருக்காதா? சுத்தமாக குடும்பம் அது. அவங்க குழந்தையோட ஃபோட்டோவும் போடுறாங்க. மாமா அவன் ஒரு பிம்பு, குழந்தையோட ஃபோட்டோவும் போடுறாங்க. அந்தாங்க அவர் மாமா. இது மாமாவுக்கு இது வந்து விபச்சாரி, ஒரு மாமா. ஃப்யூச்சரில் செய்கிறதுக்கு அவன் பெண் குழந்தைலாம் பிறந்திருந்தா அவன் என்ன பண்ணுவேன்? சரி, நீங்கள் ரொம்ப இப்படி யோசிக்கிறீங்களே. இந்த மும்பையிலலாம் பெண் குழந்தைங்க எப்படி வந்தாங்க? மும்பையில் ரெட் லைட் ஏரியாஸ் இருக்குல்ல, பெண் குழந்தைங்க எப்படி வந்தாங்க? அவங்களோட அப்பா அம்மாக்கள் கொண்டு வந்து விற்றுட்டு போகிறது தானே. விற்றுட்டு போயிடுவாங்க. அப்பாக்கள் வந்து குழந்தை இருந்ததுன்னா குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்னா பெண் குழந்தைய, வயசு பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளெலாம் கொண்டு வந்து விபச்சார விதத்தில் வச்சு நீ என்னமோ வளர்த்துக்கோ, என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு விட்டு போவாங்க. அப்படி விட்டு போகிறவனுக்கு தெரியாதா நம்ம பொண்ணு என்ன ஆகும்னு? அவன் தான் இவன். அன்னைக்கு அது, இன்னைக்கு இது. சரி, இப்போ புரியுதாங்க? நான் சேம் பண்ணுங்கங்க. எல்லாரும் பேச ஆரம்பிங்க. இவனுங்களை நீங்கள் எப்படியோ விட்டுட்டு இருந்தீங்கன்னா, இவங்களை வந்து அவங்க ஏதோ ப்ரொஃபஷன் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவு நம்மளை பாதிக்கும். இப்போவே பெரிய அளவுக்கு சொசைட்டி வந்து ரொம்ப கொச்சையாக மாறிட்டு இருக்கு. கொச்சையாக நடந்துக்கிறாங்க. எல்லா பக்கமும் கஞ்சா, அபின்னு, ஹெராயின், அந்த போதைன்னு எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்ட பேச முடியல இன்னைக்கு நம்மளால. அன்னைக்கு ஒருத்தன் அமேசான் டெலிவரி கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபுல் கஞ்சா பதில கிறுக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். வந்து என்ன பண்ண முடியும்? வந்து அமேசான் டெலிவரிக்கு வரான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நிறையா கப்பல் இன்ஃப்ளூயன்சஸும் பார்க்குறேன். அவங்க நிறையா நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த உடை எவ்வளோ கண்ணியமாக இருக்குது, லாங்குவேஜ் எவ்வளோ நல்லா இருக்குது, பேரண்டிங்லாம் கூட சொல்லித்தராங்க. நிறைய குடும்ப பெண்கள் தனியாக வந்து அதில் நிறையா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் அது. பட் அந்த பிளாட்ஃபார்மில் அதிகமாக அதாவது இது மும்பை பெரிய நாடு, ஊர் தான்.
அந்த ஊரில் ஒரு பக்கம் விபச்சாரம் நடக்குதுல்ல, அதே தான் இது ரெட் லைட் ஏரியா. இது இன்ஸ்டாவோட ரெட் லைட் ஏரியா. இது ஆக்சுவலாக தடுக்க முடியும். தடுக்காமல் இருக்கிற ஏன் இன்ஸ்டாக்காரன் தடுக்க மாட்டான். ஏன் தடுக்க மாட்டேங்கிறான்? அதுதான் மெயின். அவனுக்கு அதான் மெயின். விபச்சாரம் தான் அவனுக்கு மெயின். எல்லாரையும் விபச்சாரியா மாற்றணுங்கிறது அவனோட ஆசை, அவனோட அஜெண்டா. சரி, இப்போ யூடியூப்க்கும் இதுக்கும் என்ன மெயினாக வித்தியாசம்? இன்ஃப்ளூயன்சிங் ஆன் பீப்புளை எப்படி பார்க்குறீங்க? இது ரெண்டுல பாருங்க, எல்லாத்துலேயுமே கெட்டது இருக்குங்க. கெட்டது இருக்கு, நல்லது இருக்கு. யூடியூப்ங்கிறது ஃபுல் லாங் ஃபார்ம் வீடியோஸ்க்கான ஒரு தளமா மாறிடுச்சு. இங்கேயும் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் இருக்கு, ஆனால் போல ஷார்ட்ஸ் பெருசா ஷார்ட்ஸ் வந்து இங்கே இன்னும் பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பட் இன்ஸ்டால வந்து அதுக்கு ஷார்ட் ஃபார்ம்ஸ்க்கான வீடியோவா மாறி நிற்குது. இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறோம். இன்ஸ்டால அப்படி இல்லை. இன்ஸ்டா வந்து மியர்லி அது ஒரு விளம்பர நிறுவனம் மாதிரி போகுது. இப்போ யூடியூப்ல வந்து நீங்களோ நானோ நாளைக்கு தப்பு பண்ணா பொழப்பாங்க. புரியுதா? உங்களோட இமேஜ் இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப நடுநிலையாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்ஸ்டா அப்படி இல்லை. இன்ஸ்டா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வலைட்டெல்லாம் இருக்கு. அதாவது டக்கு டக்கு டக்குன்னு மறந்துடுறாங்க. யாரும் பாண்டிங் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி கேதரிங் கிடையாது இதில் இன்ஸ்டால. சும்மா ஒரு தட்டி போகிறோம். இப்போ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு நீங்கள் 10 பேர் கேட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் வராது. பட் யூடியூபர்ஸும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வருது. ரீசன் என்ன? இதுதான் காரணம். யூடியூப் வந்து அதோடைய தளம்ங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுது. இன்ஸ்டா வந்து கம்யூனிட்டி ஒழுங்காக பில்ட் பண்ண மாட்டேங்குது. மாறா வந்து அது வந்து உங்களுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு ரீல் வரும். அது சம்மந்தமே இல்லாத ரீல் வரும். அது வந்து உங்களுக்கு டைரெக்டாக மூஞ்சிட்டே காட்டிடுது. பட் யூடியூப் அப்படி காட்டாது. யூடியூப் வந்து சைடில் காட்டும். ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். நீங்கள் தேவையான போய் பார்த்துக்கலாம். We don't know what reel is going to come up next. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்ககிட்ட மூஞ்சில வந்து காட்டிடுறான். இப்போ புரியுதா? ஸோ இந்த வேரியேஷன் வந்து மைன்யூட் தான். ஆனால் அந்த மைன்யூட் வேரியேஷன்ஸ் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. இன்ஸ்டால அதுதான் பிரச்சனையே. இன்ஸ்டால எனக்கு தேவையானதை நான் தேர்ந்தெடுக்க முடியல. யூடியூப்ல அதை பண்ண முடியும். யூடியூப்ல எனக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னா தான் நான் போய் பார்ப்பேன். இன்ஸ்டால அப்படி கிடையாது. அது என்கிட்ட அந்த மூஞ்சில காட்டிட்டு போயிருது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. யூடியூப்ல ஷார்ட்ஸும் அதே மாதிரி தான். யூடியூப் ஷார்ட்ஸ் நம்ம பார்க்கணும்னா அவசியம் அதுவே வரும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து என்னன்னா, இந்த அல்காரிதத்தை நம்ம வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இன்ஸ்டால இந்த அசிங்கம்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அசிங்கம் வரும்போது நம்ம அதை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ரெக்கமெண்ட் பண்ணாதேன்னு ரிப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று, உண்மையாகவே ஒரு இந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்கணும். குறைந்தபட்சம் தமிழில் இருக்கக்கூடிய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கரெக்டாக இருக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்யூனிட்டி கரெக்டாக இருக்கணும்னு நினச்சா, அசிங்கமாக பேசுகிறவங்க, ஆபாசமாக பேசுகிறவங்க, ஆபாசத்தை பரப்புறவங்க, பெண்கள் வந்து அரைங்குறையமாக போட்டுட்டு தப்பாக பேசுகிறவங்க, இவங்க எல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிப்போர்ட் அடிங்க. ரிப்போர்ட் தான். இது வந்து தப்பாக இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குது, அசிங்கமாக பேசுகிறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான்னு ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருங்கலாம். ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லை. அப்படி தான் இவங்களை ஒழிக்க முடியும். இதை ரிப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஐடிஸ்லாம் சொல்லிட்டு அது ஒரு அல்காரிதத்தில் அவங்கள கொஞ்சம் ஓரம் தள்ளும். அது ஒரு 10 பேரை காப்பாற்றும். ஸோ இதுதான் நமக்கு இருக்க இப்போதைக்கு இருக்குது. ரெண்டாவது, அவங்கள பப்ளிக் ஷேம் பண்ண கற்றுக்கோங்க. பப்ளிக் ஷேம் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை. பப்ளிக் ஷேம் இல்லாதனால மானங்கெட்டத்தனமாக இருக்கவங்கலாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலிங் அவுட்னு சொல்கிறீங்க. ஆமாம், அவங்கள வந்து இப்போ கூப்பிட்டு வச்சு அடிக்க வேண்டியதுதான். கூப்பிட்டு வச்சு அடிக்க வேண்டியதுன்னா கருத்தியல் ரீதியாக அவங்கள வீழ்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களெல்லாம் வந்து இந்த காலேஜுக்குலாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறது, அந்த மாதிரியான கல்ச்சர் எல்லாத்தையும் நம்ம ரொம்ப கண்டிக்கணும். இனிமேல் இந்த மாதிரி காலேஜுக்கு கூப்பிட்டோன்னா அந்த காலேஜுக்கு அடி விடுவோம். இதை மண்டையில் ஏற்றுங்க. இனிமேல் அந்த மாதிரி ஆளுகளை காலேஜுக்கு கூப்பிட்டுனா அந்த காலேஜில் போய்ட்டு பிரச்சனை பண்ணுவோங்கிற மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இதெல்லாம் நிப்பாட்டப்படும். ரைட். இன்னும் 2 முக்கியமான விஷயம். ஒன்று, நல்ல ப்ராடக்ட்ஸும் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் அதில் நிறைய பேர் ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒருத்தர் விற்கிறாங்க, வேறு யாருக்காக ஏதோ ஒரு விற்கிறாங்கன்னா, ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்சர் அவங்க வந்து எந்த விதத்தெல்லாம் ஓரளவுக்குனா என்ன பிஸ்னஸ்ன்னு வந்துட்டு முழுசாக நேர்மையாக இருக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அவங்க நான் ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன்னா இல்லைங்க, அப்படியே நான் ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணனாலும் எனக்கு அதில் முழுமையான உடன்பாடு இருக்கணும். அப்போ தான் ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், தேன் நம்ம இவர் அபு அவரோட நம்ம பண்ணியிருப்போம். ரீசன் என்ன, நல்ல மனுஷன், நல்ல ப்ராடக்ட், அவர் மேல இருக்க நம்பிக்கையில நான் ரிஸ்க் எடுக்கிறேன். புரியுதா? இந்த ரிஸ்க் இவருக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. நான் கமர்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, அவங்கள பத்தி தான் கேட்கிறேன். நான் தான் சொல்றேன், கமர்ஷியலா இன்ஃப்ளூயன்சர் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருள் நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு 10 பேர் அங்கே வாங்க போறோம் அப்படின்னா, இதுல இருந்து என்னன்னா நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்க நம்பிக்கை அது. இது வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு நான் இதை ப்ரொமோட் பண்ண என்ன ஆகும்? அப்போ இந்த ஹோல் இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸே அது படுத்து தாங்க, அது தப்புங்க அது. ஏன்னா இதில் வந்து பாருங்க, நிறைய ஏமாத்தல் நடந்துகிட்டே இருக்கா. அதாவது இந்த கம்மிஸ் விற்பாங்க, இந்த கம்மி சாப்பிட்டா முடி வளரும், சும்மா அதுக்கெல்லாம் எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. சும்மா ஒரு குறிப்பிட்ட மல்டிவிட்டமினை வந்து அதில் கலந்து வித்துக்கிட்டு இருப்பான். இன்ஸ்டால் நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆமாம்,
அந்த மல்டிவிட்டமின் வந்து அது நார்மலாக சப்ளிமெண்ட்டாக இருக்க மல்டிவிட்டமினை கம்மி ப்ராடக்டாக போட்டு வித்துட்டு இருக்கிறான். இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் வருது. அப்புறம் இந்த சீலாஜித்து அது இதுன்னு சொல்லி வித்துட்டு இருப்பானுங்க. அதாவது அது ஒரிஜினல் சீலாஜித்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது சாப்பிட்றாங்க, அது வேற. ஃபேக்காகவே சீலாஜித் கம்மிஸ்ன்னு சொல்லி வித்துட்டு இருப்பான். இல்லை எல்லாம் ஏமாத்து வேலை. அதே போல் எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸு, இங்கே போய் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம், இந்த கோச்சிங் சென்டருக்கு போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, இது இப்படி எல்லா ஆங்கிள்லையும் விளம்பரம் நடந்துகிட்டு இருக்கு. ப்ராடக்ட்ஸில் தொடங்கி, பியூட்டி ப்ராடக்ட்ஸில் தொடங்கி, கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸு, புடவை, அது இது எல்லாத்துலேயுமே ஃபேக் ப்ராடக்ட்ஸை உள்ளே வச்சு ஏமாத்துறது. அப்புறம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கானுங்க. இது எதுவுமே வந்து ஒரு மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா இதை செய்ய மாட்டாங்க. சரி, இப்போ பேசிக்காக என்னன்னா யூடியூப்லேருந்து ரெவன்யூ வருதா இல்லையா? வருது. யூடியூப்லேருந்து நமக்கு ரெவன்யூ வருது. அது போதுமானதாகத்தான் இருக்கும். அந்த போதுமான ரெவன்யூ போதும்னு நினைக்க கற்றுக்கோங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஆட்லாம் பண்ணுறோமே யூடியூப்லையும். அதாங்க அந்த ஆட்னா உங்கள் ரிஸ்கில் நீங்கள் பண்ணுங்கிறேன். நான் காலை வாரி விடுறதுக்கு நீங்கள் ஒரு ஆடு பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு அந்த ஆட்னால ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்புக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அவன் ஏமாத்துறான், இதுக்கு யார் பொறுப்பு? பேக்லாஷ் வரும். கண்டிப்பாக பேக்லாஷ் வரும்ல. உங்களோட நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நம்ம பணத்தை வாங்கிட்டு ஒரு ஆடு பண்ணுறோம் அப்படின்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் விற்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். இது நடிகர்களுக்கும் பொருந்தும், யூடியூபர்ஸ்க்கும் பொருந்தும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸருக்கும் பொருந்தும். இந்த மாரல் கோடில் நான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து இது நல்லதுன்னு ப்ரமோட் பண்ணுறேன்னா 100% அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் இவங்க நல்லவங்க, இவங்க கிட்ட ஒரு பொருளாதாரம் போய் சேரணும், அப்போ இவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குங்கன்னு நான் என் வாயிலேருந்து வருதுன்னா அந்த ரிஸ்க்கை நான் எடுத்து தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்தால் தான் நான் சொல்லுவேன். அவங்களோட குணத்தை பார்ப்பேன், அவங்களோட ஐடியாலஜி பார்ப்பேன், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்ப்பேன், அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்ப்பேன். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க நல்ல மனிதர், இவங்க செய்கிற பிஸ்னஸ் நல்லதாக தான் இருக்கும், இவங்களுக்கு நல்லது நடக்கணும், அப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இவங்க மூலிமா அவங்களுக்கும் நல்லது நடக்கணும். ஸோ அப்போ இவங்களோட பொருளை வாங்கி பாருங்க, அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை. இதுதான் என்னோட மாரல் கோடு. இந்த மாரல் கோடுக்கு நான் மீற மாட்டேன். இது என்னோட மாரல் வேல்யூ. அதே போல மாரல் வேல்யூஸோட இருக்கணும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கண்ட ஆப் வருமா? லாட்ரி ஆப்புக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவியா? சிகரெட்டுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவியா? வாயில போடுற பானுக்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவியா? நான் ஸ்டாக் மார்க்கெட் ஆப் நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஏமாத்து வேலை தான். அந்த ஆப்ஸ்ன்னு வந்துருச்சுனாவே ஏமாத்து. ஸ்டாக் மார்க்கெட் டைரக்டா போய் பண்றது அதெல்லாம் நமக்கு அதுல பெருசா இது இல்லை. பட் இந்த ஆப் ப்ரமோஷன், இந்த ஆப் அந்த ஆப்புன்னு வந்துச்சுனாவே அதுக்கு பின்னாடி ஒரு லாபம் இருக்கும். அது வந்து நம்ம முழுமையாக நம்ப முடியாது. இதுல பணத்தை போடுறவன் நிறைய ஏமாத்து ஆப்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க ஊர்கள் கிராமங்கள் எல்லாம். நம்ம 40,000 ரூபா போட்டோம்னா அவங்களுக்கு மாசம் 5,000 வரும். இப்படிலாம் போய் சும்மா அந்த MLM கான்செப்டை வச்சு டிஃப்ரெண்ட் ஆப் வச்சு பண்றானுங்க. இப்போ பேசிக்காக MLM அதே ஆப் வச்சு பண்றது எல்லாம் வந்துருச்சு. பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு அனுப்புறாங்க, இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்கன்ட்டு. எத்தனை தான் பேசுறது? நம்மளே ப்ரமோட் பண்ணி விட்ட மாதிரி ஆயிருமோன்னு பயத்தில் நம்ம சில இதை கடந்து போகிற மாதிரி இருக்கு. பட் என்னைக்கு இருந்தாலும் அதெல்லாம் திவால் ஆகும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து அதுக்கு யாரெல்லாம் ப்ரமோட் பண்ணாங்களோ அவன் படணும். உடம்பையே வித்துட்டு போகிற கூட்டத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஸோ மானங்கிட்டு அலையுதுங்க எல்லாம். அதனால ஓகே, ஸோ இதை கடந்து போயிடலாம். கடைசியாக ஒரு விஷயம், இதை அட்ரஸ் பண்ணாமல் போக முடியாது. பைத்தியங்களை நம்ம மறந்துட முடியாது. அதிகமான பைத்தியங்கள் நான் பார்த்தது வந்து இன்ஸ்டால தான். இல்லைங்க, நீங்கள் அவங்களை பைத்தியம் நினைக்காதீங்க. பேசிக்காக அவங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வித்தியாசமாக ஒன்று பண்ணால் பார்க்குறக்கு ஆள் இருக்குங்கிறத மண்டையில் நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கோம் திரும்ப திரும்ப. ஒருத்தர் அந்த ஒரு நடிகர் மாதிரி, ஒருத்தர் நடிகர்லாம் இல்லை, அந்த வாட்டர் மெலன் அவர் என்ன படிச்சிருக்காப்புல, ஒரு மரியாதையான ஒரு வேலையில் அவர் வாட்டு தர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். அவரோட வேலையை சார்ந்தே அவர் வீடியோக்கள் போட்டிருந்தா கூட என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவர் வந்து லைம் லைட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனால் அவர் லைம் லைட்டில் தன்னை வர வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ லூஸ் மாதிரி அவர் பிஹேவ் பண்ண ஆரம்பித்த உடனே கடைசி என்னவா மாறினாரு? நிஜமாவே லூஸ் ஆகிட்டார். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படியே தான் மாறுவீங்க. மேன்மக்களாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் மேன்மக்களாக மாறுவீங்க. எச்சப்பையெல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா எச்சப்பையில தான் போவீங்க. ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு? கடைசியில் என்னாச்சு? போட்டு எல்லாரும் யூடியூப்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் அசிங்கப்படுத்தி அடித்து இது பண்ணி கேமரா இவர் போய் அடுத்தவங்களை உடச்சி கேஸ் வாங்கிட்டு போயிட்டு உட்கார்றாரு உள்ள. இதுதான் நடக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களோட தரத்துலேருந்து இறங்காதீங்க. உங்களை தகுதியானவர் நீங்கள் முதல்ல நம்புங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குங்க. லூஸ்தனமாக பண்ணால் பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு. அந்த மைண்ட் செட் தானங்க மாற்றணும். நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த மாதிரி தப்பான இன்ஃப்ளூயன்சர்லாம் ஒதுக்குங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் தகுதியாக நடந்துக்கணும்னு நீங்கள் நினைங்களேன். நீங்கள் ஒரு தகுதியானவர்னு நீங்கள் நினைங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணுவீங்களா? ரோட்டில் இறங்கி கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? அசிங்கமாக போயிட்டு ரீல்ஸ் போடுவீங்களா? உடம்பை காமிச்சு ரீல்ஸ் போடுவீங்களா? நீங்கள் தகுதியானவர் நினைங்க. இதை எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு.
நம்ம 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 ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும், நம்ம ஒரு தகுதியோட இருக்கணும், நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது இல்லை யாரும். அப்படி நினச்சிங்கனாவே பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, பல இடத்துல போய் மாட்ட மாட்டீங்க இந்த மாதிரி. ஸோ பேசிக்காக என்னென்னா, நம்ம தகுதியானவர், தராதரத்தோடு நம்ம நடந்துக்கணும்னு நினைக்க பழகுங்க. நீங்கள் நினச்சிங்கனாவே இந்த வேலையில தான் அப்படி அப்படியே தப்பு, இது இந்த மாதிரிலாம் போயிட்டு பேர் வாங்குறதுலாம் அசிங்கம், கேவலம். ஒருத்தெல்லாம் பார்க்குறேன், அவெல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே ரோட்டில் சுற்றிக்கிட்டு இது பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு என்ன ஆக போகிற நீ லைஃப்பில் அடுத்து? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டானே ப்ரோ. அது என்ன பண்ண போகிற? யார் உன்னை மதிக்க போகிறா? சும்மா 2 ப்ராடக்ட் ஏமாத்து ப்ராடக்ட்டை விற்றுக்கிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு. பட் நோவன், நீ என்னைக்கு அடிபட்டு போனீங்கனாலும் எல்லாரும் சிரிப்பாங்க கூட இருந்து. அது ஒரு வே டு டெட் எண்ட். ஆமாம், அது அவ்வளோதான். உன் லைஃப்பை நீ தொலைச்சிக்கிட்டு இருக்கிற. யாருக்கும் மேலே மதிப்பு மரியாதையும் வராது. மதிப்பு மரியாதையும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத வாழ்க்கை. உன்னை 4 பேர் மதிக்கலை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ தகுதியான வாழ்க்கையா? நீ எதுக்கு இந்த உலகத்தில் பிறக்கிற? ஏன் வாழ்கிற? உன்னை யாருமே மதிக்கலடா, உன்னை கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இவ்வளோதான் நான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பை வீணாக்குற. பிறப்பு அவ்வளோ மானுடராய் பிறத்தல் அரிதுடா, ஔவையார் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது கூணு குருடு செவிடு இல்லாமல் உடம்புல நோய் இல்லாமல் பிறக்கிறது அரிது. அப்படியே பிறந்தாலும் அறத்தோடு வாழ்கிறது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறது அதை விட அரிது. இந்த ஸோ பேசிக்காக என்னென்னா, எல்லா தகுதியோடையும் பிறக்கிற உன்னை நீ தகுதிப்படுத்திக்கிட்டு இன்னும் மேன்மை அடைஞ்சு உன்னை எல்லாரும் உன் குடும்பத்தில் இருக்கவன் உறவுக்காரெல்லாம் உன்னை பெருமையாக பேசுகிற இடத்துக்கு நீ கொண்டு வருவியா? உனக்கு எல்லாருக்கும் தெரியுதுங்கிறது ஃபஸ்ட்டு பெருமை கிடையாது. புரியுதா? எல்லாருக்கும் தெரியுதுங்கிறது பெருமைக்கான விஷயமே கிடையாது. எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்களான்னு பாரு. அங்கே மதிப்பு இல்லைன்னா நீ வாழ்கிற வாழ்க்கை வீண். தயவு செஞ்சு உன் மதிப்பை வளர்த்து கொள்றதுக்கு நீங்கள் இப்போ இது வரைக்கும் பண்ணுறது தப்பம் கூட சரி செய்யலாம். மதிப்பாக வாழ கற்றுக்கொள். வழியை மாற்றணும், அவ்வளோ. வழியை மாற்று, உன்னுடைய இதை மாற்று. இவ்வளோ தூரம் இப்போ வந்துட்டோம், அதனால இப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருக்காரு. அந்த மைண்ட் செட் தயவு செஞ்சு திருந்துங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் கூட இப்போ எல்லாம் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு உட்காந்துருப்பான். 10 லட்சம் இன்ஸ்டா அந்த ஃபாலோவர்ஸ் இருக்கும். பெரிய ஃபேமிலியே வச்சிருப்பான். ஆனால் வந்து இன்னும் அசிங்கம் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அதை பண்ணாத, நீ மாறிப்பாரு. அந்த 10 லட்சம் பேரும் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பான். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது உனக்கு அவங்க உன்னை வேற மாதிரி பார்க்கறான்னு ஒரு ஃபீல் உனக்கு வருதுன்னா அதுவே உனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகும். பெரிய ஹை தான் அது. ஸோ தயவு செஞ்சு மாறுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். சரி, இப்போ எனக்கு யோசிச்சுது ஒரு கொஸ்டின், இது கேட்காம முடிச்சா நல்லா இருக்காது. யாரெல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலையோ அந்த அரசியல்வாதிகள் எல்லார் வாயிலையும் சமீபத்தில் ஒரு 3-4 மாசமா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் அதோட பெரிய இம்பாக்ட், ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்த இம்பாக்டை நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் இது மூலியமா எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? லைக் இது ஒரு ஜோக்கா எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. இது உலக நாடுகளே நடந்தது தான். பல புரட்சிகள் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்தின் மேலேயே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த புரட்சிகள்லாம் இயற்கையாக நடந்துச்சா செயற்கையாக நடந்துச்சாங்கிறது கேள்வி கொண்டு அதில் லாக்கும் ஆனாங்க ஃபேஸ்புக். உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து ஒரு புஷ் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்டில் ஒரு நரேஷன் நடந்திருக்குங்கிறதுலாம் ஒத்துக்கிறாங்க. மார்க் அதில் தான் கொஞ்சம் அமைக்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆதாரங்களோட வெளியே வந்த விஷயங்கள் தான். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நான் என்னென்னா, ஒரு ஆப்பையோ ஒரு இதையோ விட மனிதனோட மூளை வந்து வலுவானது, சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் அதிகமானது. அந்த மனித மூளையை நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு மூளையை பயன்படுத்துங்க. மூளையை தூக்கி எங்கேயாவது சொருகி வச்சுருக்காதீங்க. மூளையை பயன்படுத்துங்க. நீங்கள் மூளையை பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களை சுற்றி நடக்கிறது சரியா தப்பாங்கிறத உங்களால் பிரித்து பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். சரியானவற்றை வரவேற்போம், தவறானவற்றை புறக்கணிப்போம். இவ்வளோதான் விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ இன்ஸ்டாவில் வந்து சரியாக ஒரு விஷயம் வருதுன்னா அதை நம்ம ஏற்கிறோம், அதை நம்ம பரப்புகிறோம். நானும் தான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் இது அது என்ன சொல்கிறது, ரீட்வீட் பண்றீங்க, ரீஷேரா? நம்மளாம் வந்து ட்விட்டர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் நான் வந்து அந்த கட்டமாக இருக்கல, இதில் வந்து ஸ்டோரியில் வந்து விழுகும். அது நல்ல ரீல்ஸ் பார்க்குறோம், அதை நான் பரப்புவேன். தப்பான ரீல்ஸ்னால் திட்டி நான் போடுவேன். யாராவது தப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பண்ணாதீங்கிறத நான் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மொழியிலேயே திட்டி நான் வந்து அவங்களோட மொழியிலேன்னா அவனுக்கு புரிகிற மாதிரி போடுவேன். சரியா? கெட்ட வார்த்தைலாம் இருக்காது, அவனுக்கு உரைக்கிற மாதிரி போட்டு விடுவேன். ஸோ இது நடக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை எல்லாரும் பண்ணுங்கிறேன். ஸோ அப்படி தான் நம்ம சமூகத்தை, நம்ம தான் குப்பை தொட்டியாக மாறி இருக்கு சொசைட்டி. நம்ம தான் சரி செய்யணும், இறங்கி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சார் ரைட்டு, ஓகே. ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம், சாதாரண மாதிரி ஆரம்பிச்சுது. பட் இது வந்து இன்னும் ஃபியூச்சரில் நிறைய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. இது வந்து ஃபுல்லாலாம் பேசி முடிக்கல, உங்களுக்கு வந்து சும்மா ஒரு கற்பனை இதுக்கு தான் தூண்டப்பட்டது ஒரு விஷயம் தான். மிக்க நன்றி பாரி. நன்றி.